மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான சம்பவத்த பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு காட்சிய பாருங்களேங்க. என்னால முழு வீடியோ உங்களுக்கு காட்ட முடியாது. இது YouTube அப்படின்றதுனால நான் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ ஃபாலோ பண்ணி ஆகணுங்க. ஏங்க இந்த ஒரு காட்சியில என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஆற்று பகுதி இருக்கு. ரொம்ப தூரத்துல இருந்து யாரோ ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. அதுல ஒரு பெண் நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணுக்கு இடுப்புல அவங்களோட தந்தையார் ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. எதுக்காக ஒரு காட்டுக்குள்ள உள்ள ஒரு ஆற்று பகுதியில இந்த மாரியான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புதுங்களேங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு 18 வயசு பெண்ணுங்க, அவங்களோட பேரு குஷி. அவங்க 4 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. அதுவுமே அ அந்த ஏரியாலயே ஒரு பையன் கூட தான் அவனுக்கு இந்த பெண்ண விட 2 வயசு கம்மி அப்படின்றப்ப, நீங்க அத யோசிச்சு பாருங்களேன். இது எந்த மாரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம தம்பி முறை வேணும் அப்படின்ற மாரி அந்த ஒரு ஏரியால பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு இதுல முக்கியமான சம்பவம் என்னன்னு வைங்களேன். நான் ஒரு ஆற்று பகுதி காட்டுனேனுங்க. அந்த ஆற எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஏரியால உள்ள மக்கள், அது ஒரு சாபம் நிறைந்த ஆறு. அது வந்து அவங்களோட புராண கதைகள் படி, அ ஒரு நரகத்திலேருந்து பொறந்த ஆறு அப்படின்ற மாரி சொல்றாங்க அந்த ஆற. இன்னொன்னு அந்த ஆற்று பகுதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5, 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்காம் ரோட்லேருந்து. நம்ம இறங்கி ஒரு களிமண்ணால ஆன பாதையில தான் நடந்து போணுமா அந்த ஆற்று பகுதி அடையறதுக்கு. அப்படி நடந்து போற வழியிலங்க, அந்த கீழ இருக்க களிமண் எல்லாமே அந்த ஆற்றுக்கு நீங்க போயிறக்கூடாது அப்டின்ட்டு உங்களோட கால்கள புடிச்சு இழுக்கும் அப்டின்ற மாரி சொல்றாங்க, அந்த லோக்கல்ல உள்ள மக்கள். 2வது விஷயம் என்ன அப்டின்னா, அந்த 5 கிலோமீட்டர் அந்த பாதை இருக்குல்லங்க, அதுல நடந்து போற எல்லாருக்குமே அவங்களோட காதுகள்ல அழுகுற குரல் கேட்குமாங்க. இது நெறைய பேர் வந்து ஒரு சில பேர் இந்த ஆவிகள் மேல, ஆத்மாக்கள் மேல நம்பிக்கை இல்லாதவங்களும் அந்த சைடு நடந்து போறப்ப, அவங்களோட காதுகள்லயுமே அந்த அழுகுற குரல் கேட்டிருக்கு. அதெல்லாம் அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த காட்டுப் பகுதியில வீசக்கூடிய காத்து தான் அந்த மாரி கேட்குதுன்னு சொல்றாங்க. இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு திகில் இருக்குங்க. இந்த மாரியான ஒரு திகில் நிறைஞ்ச மர்மமான இடத்துக்கு, எதுக்காக ஒரு தந்தை தன்னோட 18 வயசு மகள அழைச்சுட்டு போணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வி எல்லாத்துக்குமே இந்த வீடியோல முழு பதில் இருக்கும். முழு கதைய புரிஞ்சுக்க முழு வீடியோவ முழுசா பாருங்க. நம்மளோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு கிரைம் கதைகள் பிடிக்கும் பட்சத்துல ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாங்க டெய்லி போடுற கிரைம் கதைகள் உங்கள வந்து அடையும். ஏங்க நான் முன்னாடி சொன்ன மாரி தாங்க. இப்பல்லாம் இந்த ஒரு காலத்துலங்க, இந்த Instagram, Facebook இது எல்லாமே வந்த பிறகு நெறைய மாற்றங்கள் இருக்குங்க ஒரு குடும்பத்துக்குள்ள. ஏன்னா, இப்பல்லாம் நெறைய தந்தைலாம் தன்னோட மகள்களாவே பார்க்கறது கிடையாது. அதே மாரியாங்க ஒரு சில மகள்களும் தன்னோட தம்பியையோ, தன்னோட தங்கச்சியோ, தங்கச்சிகளாவே பார்க்கறது கிடையாது. இந்த மாரியான நெறைய கிரைம்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப அதன் அடிப்படையில இன்னைக்கு நடந்த சம்பவத்த பத்தி தெளிவா சொல்லிர்றேன். அதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்த பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்லிர்றேங்க. இந்த ஃபோட்டோல பார்த்துட்டு இருக்கீங்களா, இவருக்கு 52 வயசு ஆகுதுங்க. இவரோட பேரு லக்பத் சிங். அதாவது இவரு டெல்லியை சார்ந்த டைகிரி அப்படின்ற ஒரு ஏரியால வசிச்சுட்டு வராரு. அந்த ஏரியாவ பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, அது ஒரு குப்பம்னு சொல்லிற முடியாது. அது ஒரு சிட்டி சைடு அப்படின்னு சொல்லிற முடியாது. அந்த ஏரியால உள்ள வீடு எல்லாமே ரொம்ப அடைச்சு போய் இருக்கும். ரொம்ப குறுகலா இருக்கும். அந்த ரோட்ல பெரிய 4 வீலர்ஸ் எதுவுமே போ முடியாதுங்க. அந்த மாரியான ஒரு ஏரியா ரொம்ப நெருக்கடியா இருக்கும். ஒரு வீட்ல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, ஒரு 10 நிமிஷத்திலேயே சவுண்ட் கேட்டாலே அங்க ஏரியால உள்ள எல்லா மக்களுக்கும் அது பரவ ஆரம்பிச்சுரும். அந்த அளவு ஒரு நெருக்கமான ஏரியால இவரு வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க. இவரோட மனைவி கிட்டத்தட்ட 8 வருஷம் முன்னாடியே இவர விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க கேன்சர்னால. அவங்களுக்கு அதிகப்படியான செலவுகள் ஆகுது மெடிக்கலுக்கு. அதனால அவங்க குடும்பம் அதிகமா வந்து செலவு பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்கள காப்பாத்த முடியல. அவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்க இறப்புக்கு அப்புறம் தான் இவங்களோட குடும்பம் ஃபினான்ஷியலா லோ ஆகுறாங்க. பட் இருந்தாலுமே லக்பத் வந்து ஒரு டென்ட் பிசினஸ் நடத்திட்டு வராரு. ஒரு சில மேரேஜ் ஃபங்ஷன்ஸ் இந்த மாரி ஃபங்ஷன்ஸ்லாம் போயிட்டு சிறிய வகையில இந்த டென்ட் போடுற பிசினஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் பெரிய ஜாதியவாதி அப்படின்னு சொல்றாங்க. எப்ப பார்த்தாலுமே ஒரு ஜாதி பெருமை பேசக்கூடிய ஒரு ஆளா தான் இருக்காரு அந்த ஏரியால. இன்னொன்னு இவர் இந்த டென்ட் பிசினஸ்லாம் பண்றதுனால இவருக்கான எக்ஸ்போஷர் அந்த ஏரியால நெறைய இருக்கு. நெறைய பெரிய ஆட்களே இவருக்கு தெரிஞ்சிருக்கு. பெரிய பெரிய இடத்துக்குலாம் போய் இவர் டென்ட் போறதுனால நெறைய மக்கள்ட்ட அவருக்கு பழக்கம் இருக்குங்க. இவர் மக்கள்ட்ட பேசுறப்பயே இவரோட ஜாதி பெருமைகள தான் பேசி அந்த மாரியான ஒரு ஆளா தான் இருந்துகிட்டு இருக்காரு. இவரோட குடும்பத்தில இவருக்கு மற்றும் 3 பெண் குழந்தைகள். ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடு பொண்ணு அவங்களோட பேரு குஷி. அவங்களுக்கு 18 வயசு ஆகுது. இந்த ஃபோட்டோல நீங்க பார்த்திருப்பீங்க. இவங்க தாங்க இந்த ஒரு கிரைம் கதைகள மெயின் கேரக்டர். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க ஒருத்தருக்கு. அந்த ஒருத்தர் யாரு அப்டின்னா, ஒரு சின்ன தாதாவா, சின்ன சின்ன கட்ட பஞ்சாயத்தா இருக்கட்டும், இந்த பணம் வட்டிக்கு விட்டு யாரும் குடுக்கல அப்டின்னா, இவர் போய் மிரட்டி அந்த பணத்த வாங்கிட்டு வரதா இருக்கட்டும், இந்த மாரியான தொழில் செஞ்சுகிட்டு இருக்காரு. அவருமே அந்த ஏரியால ஓரளவு வந்து ஒரு பேசக்கூடிய ஆளா தான் இருந்திருக்காரு.
இதுதாங்க இந்த குடும்பத்தோட முழு பேக்ரவுண்ட். இப்ப இந்த குடும்பத்துல என்ன சம்பவம் நடக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். ஏங்க நான் முன்னாடி சொன்ன மாரியே லக்பட் வந்து ஒரு சின்ன ஒரு அறையில தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்களோட வீடோட லேஅவுட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரெஸ்ட் ரூம், ஒரு சின்ன கிச்சன், ஒரே ஒரு ஹால் அவ்வளோதான். வேற எந்த ரூமே கிடையாது. தன்னோட 2 மகள்களோடையும் ஒண்ணா தான் எல்லாருமே தூங்குவாங்க, ஒண்ணா தான் சாப்பிடுவாங்க, ஒண்ணா தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப, இந்த நடுமகளோட ஒரு சில கேரக்டர்ஸ்ல இவரு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாருங்க. இவர் தான் இந்த பேட் வாங்கிட்டு வரதா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டே இருப்பாராம். அப்ப நடுமகள் பேட் யூஸ் பண்ணாதத இவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுவுமே 2, 3 மாசம் தொடருது. இவர் வாய் வழியா கேட்டுக்கலாம் கூட இவருக்கு புரியுது. ஏன் நம்மளோட மகள் பேடே யூஸ் பண்ண மாட்றா அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அடிக்கடி தல சுத்துது அப்படின்ற சொல்றாங்க. இதுல 2, 3 டைம் அவங்க வாந்தி எடுக்குறாங்க. இது எல்லாமே இவருக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்பிக்கிட்டே இருக்குங்க. என்ன நம்ம குடும்பத்துல இப்படி நடக்குது அப்படின்ட்டு இவரோட சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை நம்மளோட மகள் ஏதோ பிரெக்னென்ட்டா இருக்காளா? ஏன் இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ட்டு தன்னோட மகள அழைச்சுக்கிட்டு உனக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு அழைச்சிட்டு போறாரு. அந்த மகளும் கேட்டுட்டே இருக்காங்க. என்னப்பா டெஸ்ட்? என்னப்பா டெஸ்ட்? அப்படின்ட்டு. ஒண்ணும் இல்ல, ஒரு ஜெனரல் ஹெல்த் செக்கப் தான், நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு மகள அழைச்சிட்டு போயிட்டு அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்குறாரு. அப்ப இவருக்கு தெரிய வந்துருது தன்னோட மகள் பிரெக்னென்ட்டா இருக்காங்க. அதுவுமே 4 மாசம் பிரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படின்றது டெஸ்ட்ல தெரிய வருதுங்க. உடனடியா அந்த டெஸ்ட் பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்து தன்னோட மகள வீட்ல ரூம்ல உட்கார வச்சு பொறுமையா பேச ஆரம்பிக்கிறாரு. "என்னம்மா நீ செஞ்சிருக்க? இது என்னம்மா? இது எப்படிம்மா?" அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவங்க மகள் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவர் வந்து தன்னோட மகளுக்காக படிப்புக்காக ஒரு மொபைல் வாங்கி குடுத்திருக்காரு. அந்த மொபைலுமே இவர் கஷ்டப்பட்டு அந்த டென்ட் போட்ட பிசினஸ்ல தான் காசு வரத வச்சு தான் வாங்கி குடுத்திருக்காரு. அந்த மொபைல்ல மகள் Instagram அப்படின்ற ஒரு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல பல ஆண்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அதே டைகரியை சார்ந்த அதே ஏரியாவ சார்ந்த ஒரு பையன் கூட பேசுறாங்க. அந்த பையனுக்கு இவங்கள விட 2 வயசு கம்மி. இவங்களுக்கு 18 வயசு தான். இப்படி இருக்கிறப்ப பேச்செல்லாம் வந்து வீடியோ கால்ஸா மாறுது. அப்புறம் இவங்க 2 பேருமே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. காதலிக்க ஆரம்பிச்ச பிறகு, அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே தனிமையில இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எத்தன மாசம் தெரியுமா ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க? வெறும் 6 மாசம் தான். 6 மாசத்துல காதலிச்சு அவங்க வந்து அறை வரையும் போயிருக்காங்கன்றது தான் இதுல ஒரு பயங்கரமான உண்மையே. இது எல்லாமே இவங்க அப்பா புரிஞ்சுகிட்டு ரொம்ப கோவம் அடைகிறாரு. ஏன்னா, இவரே ஒரு ஜாதியவாதி அப்படின்றதுனால, என்னோட மானம் எல்லாம் போயிருமே இதெல்லாம் வெளிய தெரிஞ்சா. என்ன இதுமா நீ பண்ணியிருக்க அப்படின்ட்டு தன்னோட மகள ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாரு. உடனடியா இந்த ஒரு செய்தி வெளியில யாருக்கும் போயிறக்கூடாது அப்படின்ட்டு, நேரா வந்து அந்த மகனோட வீட்டுக்கு போறாருங்க. அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா, ஓரளவு வெல் செட்டில்டு ஃபேமிலியா இருக்கு. அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு. முதல்ல இவர வந்து வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்கலையா அவங்க. இல்ல ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ட்டு தான் இவர் ரொம்ப கெஞ்சி கேட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளேயே போயிருக்காரு. அப்பயே இவருக்கு மனசு இல்ல, எப்படியாப்பட்ட ஆள்னா இப்படி கெஞ்ச விட்டுட்டாலே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போயிட்டு அவங்க வீட்டு சோஃபால உட்கார்றாங்க. உட்கார்ந்து இவர் நிறைய விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க எதையுமே ஏத்துக்கிற வகையிலே இல்ல. "எப்பா உன் பொண்ணு யாரோடயோ போய் என்னமோ இருந்துட்டு பிரெக்னென்ட்டா இருக்கா. நீ வந்து எங்க பையன நீ வந்து கை காட்டுற, இதெல்லாம் முடியாது" அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பையனே அங்க வர சொல்லி இவர் அந்த Instagram ஃபோன்ல இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதா இருக்கட்டும், இவங்க 2 பேரோட போட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையுமே அந்த குடும்பத்த காட்ட ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலுமே அவங்க குடும்பம் வந்து இத மறுக்கிறாங்க. "எங்க பையன் ஏதோ பழகியிருப்பான், நான் ஒத்துக்கிறேன். இவன் தவறெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். இவனே வந்து இவனுக்கு வயசு என்னன்னு தெரியுமா?" அப்படின்ற மாரி கேள்விகள் எழுப்பிட்டே இருக்காங்க. ஆனா அந்த பையன் அந்த இடத்துல ஒத்துக்கிறான். "நான் தப்பு பண்ணிட்டேன் தான்" அப்படின்ட்டு. இருந்தாலுமே இவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, "ஒண்ணுமே இல்லங்க. என்னோட பொண்ண கல்யாணம் மட்டும் பண்ணிக்கங்க. உங்க கால்ல கூட விழுறேன்" அப்படின்னு கெஞ்சி கேட்கிறாரு. அவங்க கல்யாணத்துக்கு மறுத்துடுறாங்க. "எப்பா நீ ஏதோ வந்து சின்ன பிள்ளைங்க பண்ண தப்புக்கெல்லாம் வந்து என்னால கல்யாணம் வரையெல்லாம் போக முடியாது" அப்படின்ட்டு அவங்க குடும்பத்துல அப்படியே அத மறுத்துடுறாங்க. உடனடியா பயங்கர கோவத்தோட இவர் வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்துட்டு இவருக்கு ஒரு லாஸ்ட் மகள் இருக்காங்கல்ல, அவங்க ஆல்ரெடி கல்யாணம் பண்ணியாச்சு. அத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அந்த கட்ட பஞ்சாயத்து கேரக்டர். அவனுக்கு கால் பண்றாங்க இவரோட மருமகனுக்கு. மருமகன் வீட்டுக்கு வராரு. மருமகன்ட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. மருமகன் என்ன தெரியுமாங்க சொன்னான்? எந்த ஒரு யோசனையும் குடுக்கலங்க. "மாமா இந்த மாரி பண்ணலாம் மாமா. ஏதோ நம்ம வீட்டு புள்ள தப்பு பண்ணிருச்சு. நம்ம இந்த மாரி பண்ணிக்கலாம்" அப்படின்னு எதுவுமே சொல்லாம, ஒரே வார்த்தைய சொல்றான். "மாமா உங்களோட கௌரவம் கப்பல் ஏறிருச்சு மாமா. இதுக்கப்புறம் விட்டீங்க அப்படின்னா, சத்தியமா நல்லாவே இருக்காது. நீங்க தான் அவமானப்பட்டு போவீங்க. தயவு செஞ்சு அவளோட உயிர எடுத்துறலாம் மாமா" அப்படின்ட்டு எந்த ஒரு ஐடியாவும் குடுக்காம டைரக்ட்டா இந்த ஒரு விஷயத்த சொல்றான். இதுக்கு அவரு சம்மதிக்கிறாரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அவனோட மனநிலைமையே ஒரு மாரி ரவுடிசம் அப்படின்னு இருந்ததுனால இந்த மாரி ஒரு ஐடியாவ குடுக்குறான். இவருமே அத ஒத்துக்கிட்டு பல்வேறு விதமான பிளான்ஸ் போடுறானுங்கங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் மாரி சித்தரிக்கலாமா? இல்ல இவள எங்கேயாவது போய் விட்டுட்டு வந்துரலாமா? இல்ல கான்ட்ராக்ட் கில்லிங் பண்ணலாமா? அப்படின்ட்டு பல்வேறு யோசனைகள யோசிக்கிறானுங்க. எதுவுமே இவனுங்களுக்கு செட் ஆகாது அப்படின்றதுனால ஒரு பயங்கரமான பிளானுக்கு வரானுங்கங்க.
ஏங்க கரெக்டா ஜூலை 26, 27ஆம் தேதி தன்னோட பொண்ணுட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மெடிசன் எடுத்துக்கலாம், நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் இதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பெண்ணுமே மகளுமே ஓகேப்பா, கண்டிப்பா வந்து உங்களோட மானம் வந்து போயிடக்கூடாது, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், நம்ம இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போலாம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இவருமே நம்ம வந்து நம்ம ஊர்ல உள்ள ஹாஸ்பிட்டல்கெல்லாம் போக வேணாம், இந்த நியூஸ் ஃபுல்லா பரவிடும், நம்ம என்ன செய்யலாம் ஆக்ராவுக்கு போயிடலாம். கிட்டத்தட்ட இவங்க இருந்த அந்த டைகரி டெல்லி இந்த ஏரியால இருந்து 250 கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த ஆக்ரான்ற இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போய் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்ரால இவங்களுக்கு சொந்தக்காரங்களும் நிறைய இருக்காங்களாம். சரின்னு அந்த பொண்ணும் சம்மதிக்குதுங்க. கிட்டத்தட்ட அந்த ஜூலை 28ஆம் தேதி இவங்க கிளம்புறாங்க. இவங்க வீட்ல இருந்து கிளம்புறப்ப சுற்றி உள்ள ஆட்கள் எல்லாருமே பாக்குறாங்க. 3 பேர் அந்த வீட்ல இருந்து கிளம்புறாங்க. யார் யாரு அப்படின்னா அப்பாவான லக்பத், அதுக்கப்புறம் குஷி அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட மாமா அந்த சன்னின்ல அவனுமே கிளம்புறான். இவங்க 3 பேருமே ட்ரெயின்ல தான் கிளம்புறாங்க. ஜூலை 28ஆம் தேதி ஆக்ராவை சென்று அடைஞ்சிடுறாங்க. நைட்டு தான் அடையிறாங்க. அந்த இடத்துல இவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு அவங்களுமே ஒரு மாமா சொந்தம் வேணும். அவங்களோட வீட்டுல தங்குறாங்க. அப்ப அவங்களும் கேட்கறாங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, நாங்க சும்மா சுத்தி பார்க்க தான் வந்தோன்ற மாதிரி போய் சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க அன்னைக்கு நாள் ஃபுல்லா இருக்கிறாங்க. நைட் ஃபுல்லா இருந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா தூங்குறாங்க. அப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்பயே தன்னோட மகள்கிட்ட ஒரு ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ நல்லா சாப்பிட்டுக்கோ இன்னைக்கு, ஏன்னா நம்ம நாளைக்கு ட்ரீட்மெண்ட் போயிடுவோம், அதுக்கப்புறம் அவங்க ஒரு சில நல்ல பொருட்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க, நீ ஏங்கி போயிடுவ, அதனால இன்னைக்கே நீ நல்லா வயிறார உனக்கு பிடிச்சத சொல்லுமா, நான் வாங்கிட்டு வரேன் சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தன்னோட அன்பான அப்பா இப்படி நல்லா இருக்காரு அப்படின்ட்டு தன்னோட மகளுமே பிடிச்ச விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தும் கொடுக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு மகள் எல்லாத்தையும் சந்தோஷமா சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜூலை 29ஆம் தேதி காலையில இவங்க இந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. 5:30க்கெல்லாம் காலையில இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப ஒரு இடத்துக்கு போறாங்க, அது சம்பல் ஆற்று பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆற்று பகுதி எங்க இருக்கு அப்படின்னா இவங்க போயிட்டு இருக்க அந்த பாதையில இருந்து 5 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள இருக்கு. அவங்க பாதையில இருந்து இறங்கி தான் நடந்து தான் போடுமா. அதே மாதிரி இவங்க பஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்டேஷன்ல இறங்கிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த ஒரு இடம் வந்து 5 கிலோமீட்டர் நம்ம காட்டுக்குள்ள போகணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த மகள் கேட்கறாங்க தன்னோட அப்பாவான லக்பத்கிட்ட, இப்ப என்னப்பா நம்ம ஹாஸ்பிட்டல் தானே போகணும்னு கூட்டு வந்துட்டீங்க, எதுக்காக நம்ம இந்த காட்டு பகுதிக்குள்ள போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்து கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, இல்லம்மா நம்ம வந்து புனித நீராடணும், ஏன்னா வந்து இந்த மாதிரி நீ ஃபுல்லாவே வந்து அழுக்காகிட்ட, உன்னோட அழுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா இங்க ஒரு சக்தி வாய்ந்த கோயில் இருக்கு, அந்த கோயில்ல போய் ஒரு பூஜை பண்ணிட்டு அந்த நதியில நம்ம நீராடணும்னா நம்ம மேல உள்ள அழுக்கு எல்லாமே போயிடும், வாமா அப்படின்ற மாதிரி தன்னோட மகளை சொல்றாரு. மகளும் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட சொன்ன மாதிரி அது வந்து ரொம்பவே வந்து ஒரு பாவப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பகுதிக்குள்ள போனவங்க யாருமே வெளியிலே வர மாட்டாங்களா, அதுக்குள்ள போவே மாட்டாங்களா, ஏன்னா அதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே அவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஏங்க ஒரு ஏரியாவுக்கு ஒரு மர்மமான ஒரு ஸ்டோரி இருந்தா போதுங்க, அந்த சம்பல் ஆற்று பகுதியை சுற்றி உள்ள ஏரியாவுக்கு பலவிதமான கதைகள் இருக்குங்க. அதனாலே அந்த ஊர் மக்கள் இடையில யாருமே அங்கிட்டு உள்ளே போவே மாட்டாங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய வனவிலங்குகளும் அந்த இடத்துல இருக்குன்றதான் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமே. அதுக்கு பாதையே இல்ல, நடந்துதான் போனோம். நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்பயே இந்த குஷியோட கால்கள் எடுத்து வைக்க முடியல, ஏன்னா அந்த களிமண் வந்து அவங்களோட காலை புடிச்சு இழுக்குது கீழே. அப்ப என்னப்பா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்த புராண கதையோட ஒட்டி போகுதுங்க. இந்த களிமண்லாம் காலை புடிச்சு இங்க போவாதீங்கன்னு இழுக்குமா. அப்படி இருக்கிற குஷி இல்ல இல்ல நீ போ அப்படின்ட்டு இவங்களோட காலணிகள் எல்லாம் கலட்டி தன்னோட கைகளில் வச்சுட்டு வெறும் காலே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்ப அந்த ஆற்றுப்பகுதி வருது. எல்லாரும் அந்த ஆற்றுப்பகுதியை ரீச் ஆன பிறகு என்ன நடந்துச்சுன்றதை நான் பின்னர் சொல்றேன். அடுத்த நாளுங்க, இந்த நாளுக்கு அடுத்த நாள் ஜூலை 30ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னா இவர் வீட்டுக்கு வராரு. இப்ப வீட்டுக்கு வரப்ப இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. யாராரு அப்படின்னா லக்பத்தும் தன்னோட மருமகனும் மட்டும் தான் இருக்காங்க. அப்பயே சுற்றி உள்ளவங்க எல்லாருமே கேள்விகள் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. நெய்பர்ஸ் எல்லாருமே, எங்க உங்க மகளும் தானே உங்க கூட வந்தா எங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த குடும்பத்துல ஏதோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்றது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப நெருக்கமான பகுதினால ஒரு வீட்டுல நடக்கிற பிரச்சனை ஈஸியாவே பக்கத்து வீட்டுல தெரிய வந்துடும். இப்படி கேட்கிறப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமா என்னோட மகளை அழைச்சிட்டு அந்த இடத்துக்கு போன ட்ரீட்மெண்ட்டுக்காக. அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா அவளோட உயிரை அவளே எடுத்துக்கிட்டா. என்னால எவ்வளவோ நான் ட்ரை பண்ண காப்பாத்த, ஆனா என்னால முடியல, அதனால அவளுக்கு அதே இடத்துல இறுதி சடங்கு பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோவை காட்ட ஆரம்பிக்கிறான். அந்த வீடியோல என்ன இருக்கு அப்படின்னா அதே அந்த சம்பல் ஆற்று பகுதி பக்கத்துலேங்க தரையில கீழே உட்கார்ந்துட்டு நடுவுல சொம்பல ஏதோ தண்ணி எல்லாம் வச்சிருக்கான். மஞ்சளா இருக்கட்டும், குங்குமமா இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு எலும்புச்சம்பளம் இதெல்லாம் வச்சு ஒரு கடைசி சடங்கு எப்படி அவனுங்க அந்த நார்த் இந்தியால செய்வானுங்களோ அதே மாதிரியான ஒரு கடைசி சடங்கு செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த வீடியோவை அங்க உள்ள ஒரு சில நெய்பர்ஸ் காட்டுறான். ரொம்ப முக்கியமானவங்கள்ட்ட இதுதான் நடந்துச்சு அப்படின்ட்டு. என்னோட மகள் தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிட்டா, நான் எவ்வளவு முயற்சி பண்ண என்னால காப்பாற்ற முடியல,
அது ஒரு காற்றுப்பகுதி அப்படின்றதால என்னால யாரையும் ஹெல்ப்பும் கூப்பிட முடியல. அதனாலதான் அவளுக்கு அதே இடத்துல இறுதி சடங்கு பண்ணிட்டு வந்துட்டேன். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட மகள் என்ன சொன்னா அப்படின்னா, அவளோட கடைசி தருவாயில, அப்பா என்ன மன்னிச்சிருங்க அப்பான்னு சொன்னா, அப்பா ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டேன், உங்களோட மானம் உங்களோட கௌரவம் எதையுமே நான் வந்து போக விட்டுற மாட்டேன்ப்பா, உங்களுக்காக தான்ப்பா இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அதுதான் என் மனசே வந்து நொந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி அழுது ஒரு ஆஸ்கர் லெவல் ஆக்டிங் அந்த இடத்துல போட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு சில பேர் ஒத்துக்கிறாங்க, ஒரு சில பேர் ஒத்துக்க மனசே கேட்கல. அப்ப இன்னொரு ஒரு போட்டோகிராஃபர் காட்டுறான். இந்த போட்டோவை நீங்க பாருங்க, இதை நான் என்னன்னு விளக்குறேன். அதாவதுங்க, இது எல்லாமே வீடியோ உங்களுக்கு நான் இந்த போட்டோகிராஃப்ஸா காட்டுறேன். இதுல என்ன செய்யறான் அப்படின்னா, தன்னோட மகளோட சடலம் அந்த ஆற்று பகுதியில இருக்கு. அந்த கால்களை தொட்டு அவங்களுக்கு கடைசி மரியாதை செய்யறேன். என்னோட மகளுக்கு நான் எப்படி கடைசி மரியாதை செய்யறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி, இது எல்லாமே இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம கட்டணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கான். இதுல பாருங்க, அந்த போட்டோ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அவன் கேமராவை பார்த்துக்கிட்டு இருப்பான். அது ஒரு செகண்ட் பாருங்க. எந்த அளவு ஒரு மோசமான தந்தையா இருக்கான்னு பாருங்க. இதுவரையுமே அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இது எல்லாமே அவன் சொல்ற கதைகள். இப்படிலாம் கேட்டுக்கிட்டே இருப்பதுங்க, அந்த ஜூலை 30ஆம் தேதி சாயங்காலம் போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் பர்சன் ரிப்போர்ட்டும் வந்து ஃபைல் பண்றான் பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல. என்னோட மகள் நேத்தோரி என் கூட தான் உறங்கிக்கிட்டு இருந்தா, அவ யாரை லவ் பண்றா என்னன்னு தெரியல, யார் கூட ஓடி போயிட்டா போல, கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்கமான ஒரு ஃபேக்கான ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ்ல கொடுத்திருக்கான். இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குங்க. அடுத்த நாளுங்க ஜூலை 31ஆம் தேதி போலீஸ்ல இருந்து ஆட்கள் வந்து இவனோட கதவை தொட்டுறாங்க. இவனை அரெஸ்டும் பண்றாங்க. இவனோட மருமகனும் அப்ப இதே அறையில தான் இருந்திருக்கான். அவரையுமே அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ்க்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா, அதே ஏரியால உள்ள ஒரு பெண்ணுங்க அவங்களோட ஐடென்டிட்டியை போலீஸ் வெளியே விடல. ஏன்னா அவங்களோட சேஃப்டிக்காக அவங்க பிசிஆருக்கு போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி லக்பத் அப்படின்ற ஒருத்தவன் தன்னோட மகளை ஏதோ பண்ணிட்டான் போல, கதைகள் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் அவங்க மகளை அழைச்சிக்கிட்டு ஆக்ரான்ற இடத்துக்கு போனா, இப்ப தனியா வந்திருக்கான் சார், அவனும் மருமகன் மட்டும் தான் ரிட்டர்ன் வந்திருக்காங்க, இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, இதை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி போலீஸ் வந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா இவன் அந்த மிஸ்ஸிங் பர்சன் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண உடனே போலீஸ் வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த சிசிடிவி அனலைஸ் பண்ணதா இருக்கட்டும், அந்த பொண்ணோட மொபைல் ரெக்கார்ட்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கறதுல. அப்ப இவனோட மொபைலை வாங்கி பார்க்கறப்ப தான் அந்த மொபைல்ல திருந்துட்டு 6க்கும் மேற்பட்ட இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே இருந்திருக்கு. அந்த வீடியோஸ்ல இவன் அந்த கடைசி சடங்கு பண்றதா இருக்கட்டும், தன்னோட மகளை என்ன செஞ்சிருக்கான் அப்படின்றதும் அந்த வீடியோல இருந்திருக்கு. நான் என்னன்றதை சொல்றேன். ஏங்க என்னால் இதை தெளிவாக காட்ட முடியாதுங்க. ஏன்னா நான் யூடியூப்ல ஒரு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏங்க அதாவது அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்றாங்க. தன்னோட மகளை ஏமாத்தி அந்த காற்று பகுதிக்குள்ள, அந்த பாவப்பற்ற காற்று பகுதிக்குள்ள கூட்டு போயிட்டு அந்த ரிவருக்கு வந்தோடனே, அப்ப என்னப்பா இது எனக்கு ஒண்ணுமே புரியல, கோயிலே இல்லையப்பா அப்படின்லாம் அந்த பொண்ணு குஷி சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் இல்லாம இது கோயில் இருக்காது, நம்ம தான் போய் நீராடணும் அப்படின்ட்டு ஆற்று நடுவில் வரையும் கூட்டிட்டு போயிருக்காங்க தன்னோட பொண்ணை. அப்ப கூட்டு போனவே, அப்பா எனக்கு நீச்சல் தெரியாது, இதுக்கப்புறம் ஆழமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நீ வாமா என் இடுப்புல ஏறிக்க அப்படின்ற மாதிரி அப்பாவோட இடுப்புல அந்த குஷி ஏறி நடுவில் வரைக்கும் போயிருக்காங்க. அப்பா தன்னோட மகள்கிட்ட ஒன்று சொல்றான், ஏமா நீயே இந்த இடத்துல இருந்து இறங்கிக்க, நான் வந்து கரைக்கு போயிடுறேன், ஏன்னா நீ மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டமா, இந்த பாவத்தை நீ போக்கணும் அப்படின்னா நீயே கீழே இறங்கிக்கோ, நான் கரைக்கு போயிடுவேன், நீ இப்படியே இங்கேயே இருந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அப்ப மகளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா என்னப்பா சொல்றீங்க, உங்களை நம்பி தானப்பா வந்தேன், நான் செஞ்சது அவ்வளவு பெரிய தப்பு இல்லையப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் நான் நீங்க சொல்ற மாதிரியே இருக்கம்பா அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சிருக்காங்க. ஆனா அது எதையுமே கண்டுக்காம, சரிம்மா விடு, நான் சொல்றேன் நீ கேட்க மாட்டேல, நானே அவன் உயிரை எடுக்கிறேன் அப்படின்ட்டு தன்னோட மகளோட இடுப்புல ஏறி உட்காந்து அவங்கள அந்த தண்ணியில மூழ்கடிக்க பார்த்திருக்கான். மூழ்கலதுல அவங்களோட உயிர் அதே இடத்துல பிரிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சடலத்தை கரைக்கு கொண்டு வந்து இதுக்கப்புறம் தான் வந்து அந்த கடைசி சடங்கு அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கானுங்க. ஏங்க அதுக்கு முன்னாடியே அந்த போட்டோகிராஃபை பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்திலிருந்து எடுக்கிறோம். அந்த போலீஸ் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 50 அடி 60 அடி தூரம் மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த சம்பல் ஆற்று பகுதிக்கு போய் பார்க்குறப்ப தான் அதுக்கு ரொம்ப தூரத்திலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்றது தெரிய வருது. அந்த மருமகன் தான் இந்த பிளான் எல்லாத்தையுமே கொடுத்து இது வீடியோவுமே எடுத்து வச்சிருக்கான். இவனுங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண பிறகு அதே இடத்துக்கு போயிட்டு இவனுங்க என்னென்னலாம் செஞ்சானுங்க அப்படின்னு அந்த சீனை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காங்க போலீஸ். ஏங்க கிட்டத்தட்ட 5 நாளா தேடி இருக்காங்க. அதுவும் இந்த டிரைவர்ஸ் எல்லாம் விட்டு, அந்த ஸ்கூபா டிரைவர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் விட்டு நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், நிறைய டீம் அந்த இடத்துல அந்த குஷி அப்படின்றவங்களோட சடலத்தை தேடி இருக்காங்க. ஆனா எந்த ஒரு தடையுமே கிடைக்கலங்க, அவங்களோட சடலமும் கிடைக்கலைங்க. இதெல்லாம் கையாண்ட போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது மான்சூன் சீசன் அப்படின்றதுனால அதிகப்படியான ரெயின்ஃபால் இந்த இடத்துல இருக்கு, நாங்க இந்த 5 கிலோமீட்டர் தாண்டி உள்ள எங்களால வரைய முடியல, அந்த களிமண்லாம் எங்க காலை பிடிச்சி இழுக்குது, அது மட்டும் இல்லாம நாங்க இந்த ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர எங்களால முடியல, 4 வீலர் சுத்தமா முடியல, 2 வீலர்ஸால கூட இந்த இடத்துல வர முடியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கைவிட்டுட்டாங்க, ஏன்னா கிடைக்காது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அதே இடத்துல அதிகப்படியான முதலைகள்லாம் இருக்கிறதுனால
இவங்களுக்கும் இந்த ஸ்கூபா டிரைவ் பண்றவங்க போலீஸ் அதிகாரிகளுக்கும் சேஃப்டி தேவை. இன்னொன்னு அந்த ஒரு வைல்ட் லைஃப்லாம் இருக்குல்லங்க, இதனால அவங்க வந்து அந்த சடலத்தை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு போலீஸ் கருதுறாங்கன்னு சொல்லி அந்த தேடுதல் பணியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இவனுங்க 2 பேருக்குமே தண்டனை வாங்கி கொடுக்க போறாங்க. இதுல முக்கியமான ஒரு டீட்டெயில் என்ன தெரியுமாங்க, லோக்கல் மீடியால கவர் பண்ண டீட்டெயில், அந்த பிசிஆர் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அந்த லேடிக்கு தொடர்ச்சியா கனவுகள் வந்திருக்குங்க. அந்த நாள் நைட்டு ஒரு மாதிரி அந்த சம்பல் ஆற்று பகுதியுமே, அந்த ஆற்று பகுதியில அந்த ஆற்றோட கலர் சிவப்பு கலரா மாறுற மாதிரியும், அந்த சிவப்பு கலரா மாறின பிறகு அதுல நூற்றுக்கணக்கான முதலைகள் எல்லாமே தவ்வி குதிக்கிற மாதிரி அவங்களுக்கு கனவு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட குஷின்ற பொண்ணோட குரல் அவங்க கேட்டிருக்காங்களாம். அந்த குரலுமே அவங்களுக்கு அந்த கனவுல கேட்டிருக்கு. இதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் வந்து அவங்க அந்த பிசிஆர் ரூமுக்கு காலே பண்ணியிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேங்க, இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் வந்து இதை போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு தூண்டி இருக்கு. தயவு செஞ்சு உண்மையிலே சொல்லிட்டான், அந்த பிசிஆருக்கு கால் வரலன்னு வைங்களேன், இது ஒரு மிஸ்ஸிங் பர்சன் ரிப்போர்ட்டா தான் இருந்திருக்கும். ஏன்னா இப்பெல்லாம் எந்த மக்களும் வந்து ஒருத்தனை போய் போட்டு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரின்னு தான் நினைக்கிறாங்க இல்லையா? கண்டிப்பா இந்த சொசைட்டில இந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் ஓகே, அவன் குடும்பத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு போல, நம்ம இதுக்கு போய் இதுல தலையிட்டுக்கிறது அப்படின்னு தான் மக்கள் சாதாரணமா போயிருப்பாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய நாட்கள் ஆகியிருக்கலாம், ஏன் கண்டுபிடிக்காமே கூட போயிருக்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் ப்ளே பண்ணது என்ன தெரியுமாங்க, அந்த இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. அதை எவ்வளவு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினாலும் கூட, தயவு செஞ்சு நீங்க ஒரு பெற்றோரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களோட மகளோ ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு 12th தான் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கண்டிப்பா மொபைல் இப்ப எல்லாருமே வாங்கி கொடுத்துருக்கீங்க. 8வது மேலே எல்லாம் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. 8வது மேலே எல்லாரும் தனித்தனி மொபைல் வச்சிருப்பானுங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு ஆப்பை மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நாளைக்கு உங்க பிள்ளைக்கு அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க. தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ண வச்சிருக்கேன். ஏன்னா இந்த ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு இந்த ஆப் எதுவுமே தேவையே கிடையாது. இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஆப்லாம் யூடியூப் வச்சிருக்கானுங்க, ஏதோ வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு அது வேறங்க. தயவு செஞ்சு இந்த இன்ஸ்டா அந்த சோசியல் மீடியாக்குள்ள உங்களோட மகனையோ மகளையோ விட்டுறாதீங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையில கொண்டு போய் தான் விடும். தயவு செஞ்சு அதை அழிச்சிருங்க. ஒருவேளை அது அவங்களுக்கு அவசியமா இருந்துச்சுன்னா கண்காணிங்க, அவங்க யார்கிட்ட எல்லாம் பேசுறாங்கன்றத கண்காணிங்க. ஏங்க சொந்த பிள்ளைக்கு பிரைவசி கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. அதுங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்பலாம். இல்ல என் பிள்ளைக்கு நான் பிரைவசி கொடுப்பேன், நான் வந்து ஜென்டல் பேரண்டிங் பண்றேன், என் பிள்ளைய ரொம்ப நோண்ட மாட்டேன், அவன் விருப்பத்தில் இருப்பான் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பா பெரிய பிரச்சனையில போய் விட்டுருங்க. உங்களோட பிள்ளைய தயவு செஞ்சு கண்காணிங்க அப்படின்றதான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா பல கிரைம் இப்போ நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல அவங்க என்ன பாக்குறாங்கன்றது அவங்க முடிவு பண்றது கிடையாது. ஒரு டிவியில கூட நம்மளுக்கு எந்த சேனல் வேணுமோ அந்த சேனல் வச்சு தான் பார்ப்போம். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல அப்படி கிடையாது. அவன் என்ன அனுப்புறானோ அதுதான் உங்க பிள்ளைங்க பார்த்தாகணும். ஒரு 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 கேவலமான விஷயத்தையோ இல்ல ஒரு வயசுல தெரியக்கூடாத விஷயமோ ஒன்று வந்தா அதை பாக்குறாங்க அப்படின்னா அடுத்தும் அதே மாதிரி தான் அந்த வீடியோ அனுப்பிச்சு விடும் அந்த இன்ஸ்டாகிராம். ஏன்னா இவங்களுக்கும் அந்த ஆர்வம் இருக்கும், தெரியக்கூடாத தெரிஞ்சுக்கணும். அதுவுமே பெரிய பெரிய விஷயங்கள் இந்த வயசுல இந்த எந்தெந்த விஷயம்லாம் தெரியக்கூடாதோ அது எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம் அந்த வயசுக்காரங்களுக்கு அனுப்பிச்சு விடும். தயவு செஞ்சு இதுல ஜாக்கிரதையா இருங்க. உங்களோட பிள்ளைகளை ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இன்ஸ்டாகிராம நோண்ட விட்டுறாதீங்க. இன்னமும் இந்த மாதிரியான ஜாதிய ரீதியான ஆட்கள் இருக்கதாங்க செய்யறாங்க. நம்ம நேத்து தான் ஒரு சம்பவத்தை வீடியோ பதிவு போட்டிருந்தோம். ஒரு அண்ணன் தங்கை காதல் உறவு அப்படின்ட்டு. அது ஆக்சுவலி அண்ணன் தங்கையே கிடையாது, ஒரே ஜாதியில ஒரே கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அப்படின்றதுனால அந்த ஏரியா மக்கள் அவங்கள அண்ணன் தங்கையா கருதுனாங்க. பட் பயாலஜிக்கலி அவங்க ஒரு அண்ணன் தங்கையே கிடையாது. அவங்க லவ் பண்ணி சந்தோஷமா வெளியில போய் வாழணும்னு நினைச்சாங்க. 2 பேருமே நல்ல பிள்ளைங்க. பட் கடைசியில் அந்த ஊர் பஞ்சாயத்து எல்லாம் காசை போட்டு சேர்த்து அவங்க 2 பேர் உயிரை எடுத்துட்டாங்க. அதுவுமே ரொம்ப மோசமான முறையில கார்ல கட்டி இழுத்துட்டு போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு. அப்ப இந்த மாதிரியான கேவலமான ஆட்கள் இன்னுமே நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டு தான் இருக்கானுங்க. அதுவும் நார்த் சைடு இதெல்லாம் அதிகம் அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையே. நம்ம ஊர்லயும் அதுக்கு நம்ம வந்து பெருமை அடிச்சிட கூடாதுங்க, இங்க உள்ளவங்க நல்லவனுங்க அப்படின்ட்டு. ஏங்க நம்மளுக்கு தெரிஞ்சு 2 கேஸ் 10 கேஸுங்க, தெரியாம 100 கேஸ் இருந்துட்டு தான் இருக்கு நம்ம நாட்டிலையுமே. இதுல அந்த டைகரி ஏரியா பகுதியில ஒரு சில லோக்கல் மக்கள்லாம் போய் ரிப்போர்ட் எடுத்தப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏங்க ஒருவேளை இதுல அந்த அப்பனும் அந்த மருமகனும் இருக்காங்கல்ல, அவனுங்க இன்னுமே நீங்க நல்லா விசாரிக்கணும். ஏன்னா ஒருவேளை அந்த பிள்ளைக்கு பயாலஜிக்கல் ஃபாதர் இவனுங்களா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய மக்கள் பேட்டி கொடுத்திருக்கானுங்க. இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது தெரியலங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பொண்ணோட காதலன் இருக்கானுங்க அந்த பையன், அந்த பையன் அந்த கேஸ்குள்ள சேர்க்கவே இல்லையாங்க. எந்த ஒரு எஃப்ஐஆர்லயும் இவனோட பேரே இன்க்ளூட் ஆகலையா. ஜஸ்ட் அந்த லக்பத்தும் அவனோட மருமகனோட பேர் மட்டும் தான் இருக்குன்றதுதான்
ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமே. 2 பிரிவின் கீழ தான் இந்த லக்பத் அப்படின்றவன அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இவனுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை குடுக்கணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம். பட் எந்த அளவு இவனுக்கு தண்டனை வரப்போகுது அப்படின்றது தெரியலங்க. ஏன்னா போலீஸ் வந்து முழுக்க முழுக்க வந்து பாடி கிடைக்காது அப்படின்றதுனால அந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் அவனோட போன்ல இருந்த எவிடன்ஸை வச்சு மட்டுமே தான் இவனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணணும். கண்டிப்பா இவன் சைட்ல இருந்து வாதாடுற லாயர் எல்லாருமே அந்த பொண்ணு மேல தான் தப்பா, அந்த பொண்ணு அவங்களே அவங்களோட உயிர் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா வாதாட போறாங்க. இது எந்த மாதிரி கோர்ட்ல தீர்ப்பாக போகுது அப்படின்றது தெரியல. கண்டிப்பா அதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வரும்போது அதை கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மக்களே, முக்கியமான விஷயம், இப்போ நம்மளோட சேனலை பத்தி பேசுவோம். கண்டிப்பா இவ்வளவு நேரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஹாட் கமெண்ட்ல போட்டு போங்க. ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பதிவு இன்னும் நிறைய பேரை போய் சென்றடையும். ஒரு உதவியா நினைச்சு ஒரு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லைக்காவது பண்ணுங்க. என்னைக்கு நம்மளோட கதை வழங்கும் விதம் பிடிச்சி நம்மளோட கதைகள்லாம் உங்களுக்கு கேட்க சுவாரஸ்யமா இருக்கோ அன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வீடியோ பதிவுக்காக 5 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த டீடைல்ஸ்லாம் எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுங்க. பல்வேறு வெப்சைட்ஸ்ல போய் செக் பண்ணி தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில லோக்கல் ரிப்போர்ட்ஸ்ல இன்னுமே அதிக நியூஸ் கிடைக்குது நமக்கு. இப்ப பெரிய பெரிய வெப்சைட்ஸா இருக்குல்ல, இந்த ஹிந்துவா இருக்கட்டும் எடுத்துக்காட்டுக்கு, இந்த மாதிரியான இதுல வந்து மேலாப்ல ஜெனரல் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில லோக்கலான ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல இறங்கி ஃபீல்ட் ரிப்போர்ட்ல கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கேட்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. பட் அதோட உண்மைத்தன்மை எல்லாமே வந்து தெளிவா நம்மளால வெரிஃபை பண்ண முடியலங்க. இருந்தாலுமே நம்ம வெரிஃபை ஆனதை வெரிஃபைன்னு சொல்லிடுவோம். வெரிஃபை இல்லாத நியூஸ்ல லோக்கல் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்றத நாங்க தெளிவா சொல்லிடுவோம். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா எங்களோட உழைப்பு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒருவேளை காலேஜ் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி ஒருத்தன் கிரைம் கதைகள் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காண்டா, கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நீ போய் பாரு, நிறைய அவேர்னஸ் வீடியோ எல்லாம் போடுவோம் அப்படின்ட்டு சஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.